ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். நான் உருளைக்கிழங்கை வச்சு தான் சூப்பரான ரெசிபி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பெரிய சைஸான உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அவிய விட்டுருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுட்டு இந்த தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த தோல் எல்லாத்தையும் நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் பேஸ்ட் தன்மைக்கு மசிச்சு எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் மசிச்சு எடுத்துட்டு இதுக்கு ஒரு பெரிய சைஸ் அளவான வெங்காயம் எடுத்து வைக்கிறேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்க்குறேன். அடுத்தது 2 பச்சை மிளகாய் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்க்குறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு. இந்த உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே மிளகாத்தூள், அதாவது கட்டைத்தூள்னு சொல்லுவோம்ல, அதை நான் இதை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன் காரத்துக்கு. அப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மசாலாத்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக இஞ்சி உள்ளி பேஸ்ட் சேர்க்கிறேன். அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கிறேன். அடுத்ததாக ரஸ்க்கு தூள் சேர்க்கிறேன். அதாவது இந்த ரெசிபிக்கு வந்து ரஸ்க்கு தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் மொறுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும். அதால் கொஞ்சமாக ரஸ்க்கு தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நான் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுக்க போகிறேன். இப்போ ஓரளவுக்கு எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறதில்ல, ஓவனில் தான் வைக்க போகிறேன். அதால் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆயிலெல்லாம் நல்லா ஈவனாக எல்லா இடம் படக்கூடிய மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஓவனை வந்து 200 டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஓவனில் வச்சு எடுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு என்னுடைய பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இதை வெளியில் எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலேயே இந்த உருளைக்கிழங்கு போல்ஸ் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ரஸ்க்கு தூளெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணும்போது நல்லா மொறுன்னு சாப்பிடவே அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி செய்வீங்க. அவ்வளோத்துக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். குட்டிஸ்லேருந்தே பெரியவங்களை வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. ட்ரை பண்ணுங்கள். வெளியில் நல்லா மொறுன்னு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்க்கவே நல்லா சாஃப்டாக இருந்தது. வெளியில் மட்டும்தான் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். உள்ளுக்குள்ளே எந்த ஆயில் தன்மையுமே இல்லை. அதால் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.